வணக்கம் நண்பர்களே. எங்கள் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்று நாம பார்க்க போறது பிப்ரவரி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கான முழுமையான ராசி பலன்கள். இந்த வீடியோவில் உங்களோட தொழில், வேலை, பணம், குடும்பம், காதல், ஆரோக்கியம், மனநிலை எல்லாம் விரிவாக பார்க்க போகிறோம். அதையடுத்து உங்களுக்கு தேவையான தகவல்கள் தெரியும், மனசு தெளிவாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்ப வாங்க வீடியோ பதிவுக்குள்ள போகலாம். இந்த பிப்ரவரி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உள்ளார்ந்த மாற்றங்கள், சுய பரிசீலனை மற்றும் மெதுவான முன்னேற்றம் நிறைந்த காலமாக அமைகிறது. ஜாதக ரீதியாக சந்திரனின் இயக்கம் மனதிற்கு அதிக அழுத்தத்தை தரும் நிலையிலும், குரு மற்றும் செவ்வாயின் ஆதரவு காரணமாக வாழ்க்கையின் பல தளங்களில் நிலைத்தன்மை உருவாகும். நீங்கள் நிலைத்த வேகத்தில் விஷயங்கள் நடைபெறாமல் இருந்தாலும் பின்னணி அளவில் நல்ல மாற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் கடந்த கால அனுபவங்கள், செய்த தவறுகள் அல்லது தவறவிட்ட வாய்ப்புகள் குறித்து மனதில் மீண்டும் மீண்டும் சிந்திக்கும் நிலை ஏற்படும். இதனால் சில நேரங்களில் மனம் சோர்வடையலாம். ஆனால் இது உங்களை பின்னோக்கி இழுக்கும் காலம் அல்ல, மாறாக எதிர்காலத்திற்கு தேவையான தெளிவை வழங்கும் காலமாகும். நீங்கள் வாழ்க்கையில் எதை தொடர வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும் என்ற தெளிவு இந்த மாதத்தில் கிடைக்கும். மாதத்தின் நடுப்பகுதியில் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பிறர் மீது அதிகமாக சார்ந்திருக்காமல் உங்கள் திறமை மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் மனநிலை உருவாகும். சிலருக்கு வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். இந்த முடிவுகள் உடனடி பலன் தராவிட்டாலும் நீண்ட காலத்திற்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். மாதத்தின் கடைசி பகுதியில் உங்கள் சமூக வாழ்க்கை மற்றும் உறவுகள் முக்கியத்துவம் பெறும். சிலருடன் உள்ள தொடர்புகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். தேவையற்ற உறவுகள் விலகி உண்மையான நம்பிக்கை கொண்டவர்கள் அருகில் இருப்பார்கள். இதனால் மனதில் ஓர் அமைதி பிறக்கும். இந்த மாதம் முழுவதும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொறுமை மிக முக்கியமான விசையாக அமையும். அவசரம், கோபம் மற்றும் பிடிவாதம் அதிகரித்தால் கிடைக்க வேண்டிய பலன்கள் தாமதமாகலாம். ஆனால் அமைதியாக திட்டமிட்டு செயல்பட்டால் வாழ்க்கையின் பல தளங்களில் மெதுவான ஆனால் உறுதியான முன்னேற்றம் ஏற்படும். ஆன்மீகம், தியானம், வழிபாடு போன்றவற்றில் ஈடுபடும் விருப்பம் அதிகரிக்கும். இது உங்களுக்கு வெளிப்படையான பலனை விட உள்ளார்ந்த நிம்மதியை அதிகமாகத் தரும். இந்த மன அமைதியே மற்ற அனைத்து விஷயங்களிலும் சரியான முடிவுகளை எடுக்க உதவும். பொது ஜாதக பரிகாரம். திங்கட்கிழமை சந்திர பகவான் வழிபாடு மன அமைதியை தரும். செவ்வாய்க்கிழமை முருகன் அல்லது ஹனுமான் வழிபாடு தைரியத்தையும் செயல்திறனையும் அதிகரிக்கும். தினமும் காலை சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து நாளை தொடங்குவது இந்த மாதத்திற்கு மிக நல்ல பரிகாரமாக அமையும். தொழில் அல்லது வேலை. இந்த பிப்ரவரி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வேலை விஷயங்களில் முன்னேற்றமும் அழுத்தமும் கலந்த காலமாக அமைகிறது. ராசிநாதன் செவ்வாய் செயல்பாட்டுடன் இருப்பதால் உங்கள் செயல்திறன், தைரியம் மற்றும் முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும். அதே நேரத்தில் சில கிரகநிலைகள் காரணமாக பொறுப்புகள் அதிகரித்து மன அழுத்தம் ஏற்படும் வாய்ப்பும் உள்ளது. வேலை செய்பவர்களுக்கு இந்த மாதம் உங்கள் திறமை வெளிப்படும் காலமாக இருக்கும். இதுவரை நீங்கள் செய்த உழைப்பு மேலதிகாரிகளின் கவனத்திற்கு வரும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் ஒப்படைக்கப்படலாம். அது ஆரம்பத்தில் சிரமமாக தோன்றினாலும் நீண்ட காலத்திற்கு நல்ல பெயரும் வளர்ச்சியும் தரக்கூடியதாக இருக்கும். அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை. ஏனெனில் உங்கள் நேர்மையான பேச்சு சில நேரங்களில் கடினமாக புரிந்து கொள்ளப்படலாம். பொறுமையுடன் செயல்பட்டால் எதிர்ப்புகள் குறையும். மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு பதவி உயர்வு, சம்பள உயர்வு அல்லது நல்ல மதிப்பீடு தொடர்பான பேச்சுகள் வர வாய்ப்புள்ளது. அரசு வேலை, நிர்வாகத்துறை, பாதுகாப்பு, தொழில்நுட்பம், மருத்துவம், இன்ஜினியரிங் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணப்படும். வேலை மாற்றம் பற்றி யோசிப்பவர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் முடிவெடுக்காமல் மாதத்தின் இறுதியில்தான் தெளிவாக முடிவு செய்வது நல்லது. தொழில் செய்பவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் மெதுவான ஆனால் நிலையான வளர்ச்சி தரும்.
புதிய முதலீடு அல்லது பெரிய விரிவாக்கம் செய்வதற்கு இந்த மாதம் சிறந்ததல்ல. ஆனால் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் தொழிலை சீரமைத்து லாபத்தை அதிகரிக்க நல்ல காலம். பழைய வாடிக்கையாளர்கள், முன்பு தொடர்பில் இருந்தவர்கள் அல்லது குடும்பத்தினர் மூலம் தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். கூட்டுத் தொழில் செய்பவர்கள் ஆவணங்கள் மற்றும் பண பரிவர்த்தனைகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். நம்பிக்கையை மட்டும் வைத்து செயல்பட வேண்டாம். மாதத்தின் கடைசி வாரத்தில் சிலருக்கு புதிய ஒப்பந்தம் அல்லது ஆர்டர் கிடைக்கும் வாய்ப்புள்ளது. வியாபாரத்தில் கோபம் அல்லது அவசர முடிவுகள் நஷ்டத்தை தரக்கூடும் என்பதால் அமைதியான அணுகுமுறை அவசியம். வேலை தேடிக் கொண்டிருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நம்பிக்கை தரும் செய்திகளை அளிக்கும். நேர்முகத் தேர்வுகள், அழைப்புகள் வரும். ஆனால் உடனடி முடிவு கிடைக்காமல் தாமதம் ஏற்படலாம். அதனால் மனம் தளர வேண்டாம். மாதத்தின் 2ஆம் பாதியில் நல்ல வாய்ப்பு உறுதியாகும். கவனிக்க வேண்டியவை: இந்த மாதத்தில் வேலை தொடர்பாக அவசரம், கோபம், பிடிவாதம் ஆகியவை பிரச்சனையை உருவாக்கலாம். நீங்கள் சரியாக இருந்தாலும் சூழ்நிலையை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். மேலதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. தொழில் வளர்ச்சி பரிகாரம்: செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு தொழில் தடைகளை குறைக்கும். வேலைக்குச் செல்லும் முன் மனதில் ஒரு நிமிடம் அமைதியாக பிரார்த்தனை செய்வது கூட நல்ல பலன் தரும். சிவப்பு நிற ஆடை அல்லது துணியை அந்த நாளில் பயன்படுத்தலாம். பணநிலை: இந்த பிப்ரவரி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பணநிலையில் வரவு செலவு சமநிலையுடன் கூடிய காலமாக அமைகிறது. ஜாதக ரீதியாக 2ஆம் இடம் அதாவது செல்வம் மற்றும் 11ஆம் இடம் அதாவது லாபம் இரண்டும் செயலில் இருப்பதால் பணவரவு தடைப்படாமல் தொடரும். ஆனால் அதே நேரத்தில் செலவுகளும் கூடுதலாக இருப்பதால் முழுமையான சேமிப்பு உருவாக சற்று சிரமம் இருக்கும். மாதத்தின் முதல் பாதியில் உங்கள் உழைப்பின் மூலம் கிடைக்கும் வருமானம் தேவைகளுக்கே செலவாகும் நிலை காணப்படும். குடும்பத் தேவைகள், வீட்டு வசதிகள், பிள்ளைகள் தொடர்பான செலவுகள் அல்லது பழுதுபார்ப்புகள் போன்ற காரணங்களால் பணம் செலவாகலாம். இது தவிர்க்க முடியாத செலவுகளாக இருந்தாலும் முன்கூட்டியே திட்டமிடாமல் செலவிட்டால் மன அழுத்தம் ஏற்படலாம். மாதத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு எதிர்பாராத வரவு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. நிலுவையில் இருந்த பணம் திரும்ப கிடைப்பது, போனஸ், ஊக்கத்தொகை, கமிஷன் அல்லது கூடுதல் வருமானம் போன்ற வடிவங்களில் பணம் வரலாம். தொழில் செய்பவர்களுக்கு பழைய வாடிக்கையாளர்கள் மூலம் வருமானம் அதிகரிக்கும். ஆனால் இந்த பணத்தை உடனே செலவழிக்காமல் ஒரு பகுதியையாவது சேமிப்பில் வைப்பது ஜாதக ரீதியாக நல்லது. கடன் தொடர்பான விஷயங்களில் இந்த மாதம் எச்சரிக்கை அவசியம். புதிய கடன் எடுப்பது அல்லது பெரிய தொகையை கடனாக கொடுப்பது தவிர்க்கப்பட வேண்டும். நண்பர்கள் அல்லது உறவினர்கள் கேட்டால் உடனே முடிவு எடுக்காமல் உங்கள் நிலையை கணக்கிட்டு செயல்படுவது நல்லது. ஏற்கனவே உள்ள கடன்களை மெதுவாக குறைக்கும் முயற்சி பலன் தரும். முதலீடு விஷயங்களில் இந்த மாதம் மிகுந்த கவனம் தேவை. பங்கு சந்தை, அதிக ஆபத்துள்ள முதலீடுகள் அல்லது உடனடி லாபம் தருவதாக கூறப்படும் திட்டங்களில் ஈடுபட வேண்டாம். நிலையான சேமிப்பு திட்டங்கள், வங்கி வைப்பு, காப்பீடு போன்ற பாதுகாப்பான வழிகள் உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும். மாத இறுதியில்தான் முதலீடு பற்றி முடிவெடுப்பது சிறந்தது. இந்த மாதத்தில் பணம் வரும் என்ற நம்பிக்கையில் செலவுகளை அதிகரித்தால் மாத இறுதியில் கையில் இருப்பது குறைவாக இருக்கும். அதனால் பட்ஜெட் அமைத்து செலவழிப்பது மிகவும் அவசியம். சிறிய செலவுகளை கட்டுப்படுத்தினாலே பெரிய நிம்மதி கிடைக்கும். பணநிலை மேம்பாட்டு பரிகாரம்: வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செய்வது பண ஓட்டத்தை சீராக்கும். செவ்வாய்க்கிழமை செவ்வப்பு நிற மலர் சார்த்தி முருகனை வழிபடுவது கடன் சுமையை குறைக்கும். பணம் தொடர்பான முடிவுகளை எடுத்துக்கொள்ளும் முன் ஒரு நிமிடம் அமைதியாக யோசிப்பது கூட நல்ல பரிகாரமாக அமையும். குடும்பம் மற்றும் காதல்: இந்த பிப்ரவரி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குடும்பம் மற்றும் காதல் விஷயங்களில் உணர்ச்சி ஆழம் அதிகரிக்கும் காலமாக அமைகிறது. சந்திரனின் தாக்கம் காரணமாக உங்கள் மனம் அதிகமாக உணர்ச்சி வசப்படும். அதனால் நீங்கள் சொல்லும் வார்த்தைகள் மற்றவர்களின் மனதை எளிதில் பாதிக்கக்கூடும். இதை உணர்ந்து அமைதியாக நடந்து கொண்டால் உறவுகள் வலுப்படும். குடும்ப வாழ்க்கை: குடும்பத்தில் இந்த மாதம் சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்ற வாய்ப்புள்ளது. குறிப்பாக பெற்றோர், சகோதரர்கள் தொடர்பான விஷயங்களில் உங்கள் கருத்தை வலுவாக சொல்வதால் வாக்குவாதம் ஏற்படலாம். ஆனால் தீய நோக்கமில்லாத பேச்சாக இருந்தாலும் சொல் முறை கடினமாக இருந்தால் தவறான புரிதல் உருவாகும். அதனால் மென்மையான அணுகுமுறை அவசியம். மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு குடும்ப சூழ்நிலை சீராகும். வீட்டில் சுப நிகழ்ச்சி, சந்திப்பு அல்லது உறவினர் வருகை மூலம் மகிழ்ச்சி உண்டாகும்.
குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது உங்கள் ஆலோசனை கேட்கப்படும். இதனால் உங்களுக்கான மதிப்பு உயரும். தம்பதிகள் வாழ்க்கை. திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் புரிதல் சோதிக்கப்படும் காலமாக இருக்கும். வேலை அல்லது பண அழுத்தம் காரணமாக துணையுடன் நேரம் செலவிட முடியாமல் போகலாம். இதனால் சிறிய மனக்கசப்பு ஏற்படலாம். ஆனால் மனம் திறந்து பேசினால் பிரச்சனைகள் விரைவில் தீரும். மாதத்தின் இறுதியில் தம்பதிகளுக்குள் நெருக்கம் அதிகரிக்கும். இணைந்து பயணம் செய்வது, குடும்ப விஷயங்களை சேர்ந்து திட்டமிடுவது நல்ல பலன் தரும். சந்தேகம், பிடிவாதம் ஆகியவற்றை தவிர்த்தால் உறவு மேலும் வலுப்படும். காதல் உறவுகள். காதலிப்பவர்களுக்கு இந்த மாதம் உணர்ச்சி பரிசோதனை நிறைந்த காலமாக அமையும். ஒருவரை ஒருவர் அதிகமாக எதிர்பார்ப்பதால் ஏமாற்றம் ஏற்படலாம். உங்கள் உணர்ச்சிகளை முழுமையாக வெளிப்படுத்தினாலும் எதிர்பார்ப்புகளை கட்டுப்படுத்துவது அவசியம். மூன்றாம் நபரின் தலையீடு அல்லது தவறான தகவல்கள் காதல் உறவில் குழப்பத்தை உருவாக்கலாம். அதனால் பிறர் சொல்வதை அப்படியே நம்பாமல் நேரடியாக பேசுவது நல்லது. மாதத்தின் கடைசி வாரத்தில் காதல் உறவு தெளிவான நிலைக்கு வரும். திருமணம் எதிர்பார்ப்பவர்கள். திருமணம் தொடர்பான முயற்சிகள் மேற்கொள்வோருக்கு இந்த மாதம் மெதுவான ஆனால் உறுதியான முன்னேற்றம் காணப்படும். பெற்றோர் சம்மதம் தொடர்பான தடைகள் இருந்தால் மாதத்தின் இறுதியில் தீர்வு காணப்படும். அவசர முடிவுகள் வேண்டாம். பரிகாரம். வியாழக்கிழமை குருபகவான் வழிபாடு குடும்ப ஒற்றுமையை அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அல்லது பார்வதி வழிபாடு செய்வது தம்பதிகள் உறவை சீராக்கும். கோபத்தை குறைத்து மௌனம் காக்கும் சில தருணங்கள் கூட பெரிய பரிகாரமாக அமையும். மனநிலை எப்படி இருக்கும்? இந்த பிப்ரவரி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மனதளவில் ஆழமான மாற்றங்களை உருவாக்கும் காலமாக அமைகிறது. சந்திரனின் இயக்கம் உங்கள் ராசியிலிருந்து சில நேரங்களில் அழுத்தமான இடங்களை தொடுவதால் மனம் ஒரே விஷயத்தில் நிலை கொள்ளாமல் அலைபாயும் தன்மை காணப்படும். நீங்கள் வெளியில் அமைதியாக தோன்றினாலும் உள்ளுக்குள் அதிகமாக யோசிக்கும் பழக்கம் இந்த மாதத்தில் அதிகரிக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் கடந்த கால சம்பவங்கள், பழைய உறவுகள் அல்லது நீங்கள் எடுத்த முடிவுகள் குறித்து மீண்டும் மீண்டும் சிந்திக்கும் நிலை ஏற்படும். நான் வேறு விதமாக நடந்திருக்கலாமா என்ற எண்ணங்கள் மனதை சோர்வடையச் செய்யலாம். ஆனால் இது தோல்வி அல்ல, உங்களை இன்னும் பரிபக்குவமாக மாற்றும் சிந்தனை காலம் என்பதை கவனிக்க வேண்டும். மாதத்தின் நடுப்பகுதியில் மனதில் திடீர் உற்சாகமும் தைரியமும் ஏற்படும். சில நாட்களில் எதையும் செய்து முடிக்கலாம் என்ற நம்பிக்கை உருவாகும். இந்த காலத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகள் பெரும்பாலும் சரியாக அமையும். ஆனால் இந்த உற்சாகம் சில நேரங்களில் அவசரமாக மாறக்கூடும். அதனால் முடிவு எடுக்கும் முன் ஒரு முறை மீண்டும் யோசிப்பது நல்லது. மாதத்தின் கடைசி பகுதியில் மனநிலை சற்று உணர்ச்சி வசப்படக்கூடியதாக இருக்கும். பிறர் சொல்வதை மனதில் ஆழமாக எடுத்துக்கொள்ளும் பழக்கம் அதிகரிக்கும். சிறிய விமர்சனம் கூட பெரிதாக தோன்றலாம். இந்த நேரத்தில் தனிமையை நாடும் எண்ணம் வரும். அது தவறு அல்ல, ஆனால் தனிமையில் அதிகமாக எதிர்மறை எண்ணங்களை வளர்க்காமல் கவனம் தேவை. ஆன்மீகம், தியானம், பிரார்த்தனை போன்றவற்றில் ஈடுபடும்போது மனம் விரைவாக அமைதியாகும். குறிப்பாக காலையில் அமைதியான நேரத்தில் சில நிமிடங்கள் தனியாக அமர்ந்து சிந்திப்பது உங்கள் மன அழுத்தத்தை பெரிதும் குறைக்கும். இசை, எழுதுதல், வாசிப்பு போன்ற செயல்கள் மனதிற்கு நல்ல மருந்தாக இருக்கும். இந்த மாதம் முழுவதும் உங்கள் மனநிலைக்கு முக்கிய சவால் கோபம் மற்றும் சந்தேகம். யாரையும் உடனே நம்பவும் உடனே மறுக்கவும் செய்யாமல் நடுநிலையாக அணுகினால் மன அமைதி கிடைக்கும். உங்கள் உணர்வுகளை நம்பிக்கையுடன் பகிரக்கூடிய ஒருவரிடம் பேசுவது பெரிய நிம்மதியை தரும். மனநிலை சீராக்கும் ஜாதக பரிகாரம். திங்கட்கிழமை சந்திர பகவான் வழிபாடு செய்வது மன அலைச்சலை குறைக்கும். வெள்ளை நிற ஆடை அல்லது மலர் பயன்படுத்துவது நல்லது. இரவு தூங்கும் முன் தேவையற்ற எண்ணங்களை மனதில் வைத்துக் கொள்ளாமல் இன்று முடிந்தது என்று நினைத்து தூங்கும் பழக்கம் மனதிற்கு நல்ல சாந்தியை தரும். உடல் நலம். இந்த பிப்ரவரி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் பெரிய பாதிப்புகள் இல்லாதாலும் சிறு சிறு அசௌகரியங்கள் கவனிக்க வேண்டிய காலமாக அமைகிறது. ராசிநாதன் செவ்வாய் உடலை இயக்கும் சக்தியை வழங்குவதால் செயல்திறன் இருக்கும். ஆனால் சந்திரன் மற்றும் சனியின் தாக்கம் சில நேரங்களில் சோர்வு, உடல்வலி மற்றும் மன உடல் சீர்கேடு போன்றவற்றை ஏற்படுத்தலாம். மாதத்தின் தொடக்கத்தில் அதிக வேலை, தூக்கக்குறைவு மற்றும் மன அழுத்தம் காரணமாக தலைவலி, கண் எரிச்சல், கழுத்து மற்றும் தோள்பட்டை வலி போன்றவை வர வாய்ப்புள்ளது. இது நோயாக மாறும் அளவிற்கு இல்லை எனியும் உடலை ஓய்வெடுக்க விடாமல் இருந்தால் பிரச்சனை நீடிக்கலாம்.
அதனால் தினமும் சிறிதளவு ஓய்வு அவசியம். ஜீரண மண்டலத்துடன் தொடர்புடைய பிரச்சனைகள் இந்த மாதத்தில் கவனிக்க வேண்டியவை. அமிலத்தன்மை, வயிற்று எரிச்சல், உணவுக் கோளாறு போன்றவை சிலருக்கு ஏற்படலாம். காரம், எண்ணெய் அதிகமான உணவுகளை தவிர்த்து நேரம் தவறாமல் உணவு எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியம். தண்ணீர் அதிகமாக குடிப்பது நல்ல பலன் தரும். மாதத்தின் நடுப்பகுதியில் உடல் சக்தி சற்று மேம்படும். உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, யோகா போன்றவற்றை தொடங்கினால் நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் மிகுந்த உழைப்பு அல்லது திடீர் உடற்பயிற்சி தவிர்க்கப்பட வேண்டும். மெதுவாக உடலை பழக்குவது நல்லது. மாதத்தின் கடைசி பகுதியில் இரத்த அழுத்தம், இரத்த வெப்பம், உடல் சூடு அதிகரிக்கும் அறிகுறிகள் சிலருக்கு தோன்றலாம். குறிப்பாக கோபத்தை அடக்காமல் வைத்தால் உடல் உடனே பாதிப்பை காட்டும். அதனால் மன அமைதியும் உடல் நலத்திற்கான முக்கிய விசையாக அமையும். பெண்களுக்கு ஹார்மோன் சம்பந்தமான சிறு பிரச்சனைகள் அல்லது உடல் சோர்வு ஏற்படலாம். வயதானவர்களுக்கு மூட்டு வலி அல்லது பழைய வலி மீண்டும் தொந்தரவு செய்யலாம். இந்த நேரத்தில் மருத்துவ ஆலோசனையை தள்ளி போட வேண்டாம். உடல்நலம் காக்கும் ஜாதக பரிகாரம். செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு உடல் சக்தியை அதிகரிக்கும். திங்கள்கிழமை சந்திர பகவான் வழிபாடு மன உடல் சமநிலையை ஏற்படுத்தும். சிவப்பு நிறம் அதிகமாக பயன்படுத்துவதை தவிர்த்து மிதமான நிறங்களை தேர்வு செய்வது நல்லது. இரவில் நேரத்திற்கு முன் தூங்கும் பழக்கம் உடல் நலத்திற்கு மிகுந்த உதவியாக இருக்கும். விசாகம் 4ஆம் பாதம். இந்த பிப்ரவரி மாதத்தில் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் காலமாக அமைகிறது. கடந்த காலத்தில் நீங்கள் செய்த முயற்சிகள் இப்போது மெதுவாக பலன் தர ஆரம்பிக்கும். வேலை மற்றும் தொழிலில் பொறுப்புகள் அதிகரித்தாலும் அதை சமாளிக்கும் திறன் உங்களிடம் இருக்கும். மேலதிகாரிகள் அல்லது அனுபவம் கொண்டவர்களின் ஆலோசனை உங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக அமையும். பண விஷயங்களில் வரவு இருந்தாலும் குடும்ப தேவைகளுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். உறவுகளில் நேர்மையாக பேசினால் தவறான புரிதல்கள் விலகும். உடல் நலத்தில் பெரிய பாதிப்பு இல்லை, ஆனால் சோர்வு மற்றும் தூக்கக்குறைவு வரலாம். மனதை அமைதியாக வைத்துக் கொள்வது இந்த மாதத்தில் மிகவும் அவசியம். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் நம்பிக்கை அதிகரிக்கும் மாதமாக இருக்கும். மனதில் இருந்த பயம் மற்றும் தயக்கம் குறைந்து தைரியமாக முடிவெடுக்கும் நிலை உருவாகும். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் திறமை வெளிப்படும். சிலருக்கு புதிய பொறுப்பு அல்லது பதவி தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கலாம். தொழில் செய்பவர்களுக்கு பழைய தொடர்புகள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். பணநிலை மெதுவாக மேம்படும். சேமிப்பை தொடங்க நல்ல காலம். குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். தம்பதிகளுக்குள் புரிதல் அதிகரிக்கும். காதல் விஷயங்களில் நிலைத்தன்மை உருவாகும். உடல் நலத்தில் கவலை இல்லை, ஆனால் அதிக வேலை காரணமாக மன அழுத்தம் ஏற்படலாம். ஆன்மீக வழிபாடு மன அமைதியை தரும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் கவனமும் பொறுமையும் தேவைப்படும் காலமாக அமைகிறது. நீங்கள் நினைத்த வேகத்தில் விஷயங்கள் நடக்காமல் போகலாம். வேலை தொடர்பாக சில தடைகள் அல்லது தாமதங்கள் ஏற்பட்டாலும் அவை தற்காலிகமானவை. அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. பண விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கலாம், குறிப்பாக மருத்துவம் அல்லது வீட்டு தேவைகளுக்காக. குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம், ஆனால் அமைதியாக அணுகினால் பிரச்சனை பெரிதாகாது. உங்கள் சொற்கள் மற்றவர்களை பாதிக்கக்கூடும் என்பதால் கவனம் தேவை. உடல் நலத்தில் இரத்த அழுத்தம், தலைவலி போன்ற பிரச்சனைகள் வரலாம். ஓய்வு அவசியம். இந்த மாதம் சுய கட்டுப்பாடுதான் வெற்றியின் ரகசியம். பொது பரிகாரம். செவ்வாய்க்கிழமை முருகன் அல்லது ஹனுமான் வழிபாடு செய்வது நல்லது. கோபம் மற்றும் அவசரத்தை குறைத்து பொறுமையை வளர்த்தால் நட்சத்திர தோஷத்தின் தாக்கம் குறையும். இந்த பலன்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யவும் மறக்காதீர்கள். மீண்டும் அடுத்த ராசிபலன் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.